ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். ஆண்டவர் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தவுடன் நாம் நினைப்பது இனிமேல் தான் இதையெல்லாம் செய்ய போகிறார் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் சில நேரத்திலே ஆண்டவர் வாக்கை கொடுத்த மாத்திரத்திலே தேவன் அதை போலவே அந்த வார்த்தையின்படி நம்மை மாற்றி விடுவார். பாருங்க, சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின மாத்திரத்திலே அவன் வேறு மனுஷனாய் மாறினானான். அவனுக்கு வேறு இருதயம் கொடுக்கப்பட்டதான். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைய தினம் ஆண்டவர் நம்மை இப்படியாக ஆக்கி இருக்கிறார், மாற்றி இருக்கிறாராம். எப்படியாக? அரணிப்பான பட்டணம், அப்படி என்றால் பாதுகாப்பான ஒரு நகரமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார், மாற்றி இருக்கிறார். இரும்பு தூணாக, ஆம், இரும்பு தூண் உறுதியை குறிக்கிறது. கர்த்தர் நம்மை உறுதியாக மாற்றி இருக்கிறார். எந்த சூழலிலும் அசையாதபடி இருக்கிற ஒரு இரும்பு தூணாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். வெண்கல அலங்கமாக, அப்படியானால் வெண்கல மதில் சுவராக நம்மை மாற்றி இருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒரு கற்களினாலான ஒரு மதில் சுவரே எவ்வளவு பாதுகாப்பானதா இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை வெண்கல மதில் சுவராய் மாற்றி இருக்கிறார். சத்துரு உட்புக முடியாது. உறுதியாக தேவனுடைய காரியத்திலே தேவனுக்காக நின்று அரணிப்பான ஒரு பாதுகாப்பான பட்டணமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.